நெல்லை மாநகராட்சியின் அவசர கூட்டம் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறைவான உறுப்பினர்களே வந்ததால் இந்த அறிவிப்பை மேயர் விடுத்திருக்கிறார். விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சிவமணி பின்னணி என்ன? ஏன் அவசர கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கு? அவசர கூட்டத்திற்கான நோக்கம் என்னவா இருந்தது? நிச்சயமாக திருநெல்வேலி மாநகராட்சியில ஒவ்வொரு மாதமும் மாதத்தினுடைய கடைசி வாரத்துல சாதாரண மற்றும் அவசர கூட்டம் நடத்தப்படும். இந்த கூட்டம் இன்றைக்கு காலையில 10 மணிக்கு நடத்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. பாரத பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகள் இங்கே இருக்கிறதால இந்த கூட்டம் மாலை 4 மணிக்கு நடைபெறும் என கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. சாதாரண மற்றும் அவசர கூட்டத்திற்கான பொருள்கள் அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள் 55 பேர் உள்ள நிலையில அனைவருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா 4 மணிக்கே கூட்டம் துவங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில மாநகராட்சியினுடைய ஆணையாளர் தாக்கரே சோம் ஞானதேவராவ் 4 மணிக்கே வந்து காத்திருந்தார். மேயர் உள்ளிட்ட 4 உறுப்பினர்கள் மட்டுமே இங்கே வந்திருந்தார்கள். அதாவது மாநகராட்சி கூட்டத்துக்கு வந்திருந்தார்கள். 4:40 மணி வரை காத்திருந்த மேயர் சரவணன் கூட்டத்தை ரத்து செய்வதாக, அதாவது சாதாரண மற்றும் அவசர கூட்டத்தை ரத்து செய்வதாக அறிவித்திருந்தார். 5 மணிக்கு மீண்டுமாக பட்ஜெட் கூட்டம், அதாவது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வது தொடர்பான கூட்டம் நடைபெறும். நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. மணி 5:15 ஆன நிலையிலும் தற்போதும் கூட்டம் துவங்கப்படவில்லை. மொத்தமாக 5 மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே தற்போது கூட்டரங்கில் இருக்கிறார்கள். மேயர், துணை மேயர், ஆணையாளர் உள்ளிட்ட யாரும் தற்போது இந்த கூட்டத்திற்கு வரவில்லை. மேயர் மாமன்ற உறுப்பினர்களுடைய ஆளும் கட்சியை சார்ந்த, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மேயராக சரவணன் இருக்கக்கூடிய நிலையில் அதே கட்சியை சார்ந்த மாமன்ற உறுப்பினர்களிடையே கடந்த ஓராண்டிற்கு மேலாக தொடர்ந்து அந்த அவர்களுக்கு இடையேயான பணிப்போர், பயிற்சல் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த பிரச்சனை அப்படிங்கிறது மாமன்ற கூட்டத்திலேயே பலமுறை எதிரொலித்த நிலையில அதை சமாதானப்படுத்தக்கூடிய நிலையும் ஏற்பட்டது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. திமுக தலைமையின் மூலம் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு அவர்கள் வராதவாறு அவர்கள் பார்த்துக் கொண்டனர். ஆனாலும் கூட அவர்களிடையே சமாதானம் எட்டப்படாத நிலையையே இது காட்டுகிறது. தற்போது இந்த கூட்டத்திற்கு வராததால் அந்த கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக மேயர் அறிவித்திருக்கிறார். தற்போது பட்ஜெட் கூட்டமும் தற்போது வரை துவங்கப்படாத நிலையே காணப்படுகிறது. தேவா, உங்களுடைய விரிவான தளத்துக்கு நன்றி சிவமணி.